மாண்புமிகு தமிழக முதல்வர் அருமை சகோதரர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவில் அவரை வாழ்த்துவதற்கு வந்திருக்கிறேன். தமிழ்நாட்டுடைய உரிமைகளை உறுதிப்படுத்துகிற தலைவராக அவர்கள் விளங்குகிறார்கள். கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்டு தமிழ் மொழிக்கும் தமிழ் மக்களுக்குமான தலைவராக மாறியிருக்கிறார்கள். அவருடைய ஆட்சியில் தமிழ் மொழியும் தமிழ் மக்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அவர் மேலும் மேலும் பல ஆண்டுகள் வாழ்ந்து தமிழ் சமுதாயத்திற்கு நற்தொண்டாட்டு ஆற்ற வேண்டும் என்று அவரை வாழ்த்துகிறேன். அவருடைய தலைமையில் தமிழ்நாடு பல்வேறு முன்னிலைப்படுத்தப்படுகிறது. தமிழகம் வளர்ந்து வருகிறது. ஆகவே அவருக்கு நல்வாழ்த்து தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நீண்ட நாள் வாழ்ந்து தமிழ் மக்களுக்கு அவர் தொண்டாற்ற வேண்டும் என்று விரும்புகிறோம். பிறந்த நாள் வாழ்த்து வெறும் வாழ்த்துக்களாக பெறாமல் ஒரு உறுதிமொழி ஏற்றிருக்காரு. இந்தி திணிப்பை தொடர்ந்து எதிர்ப்போம்னு சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அடுத்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி தமிழ்நாடு முதலமைச்சர் அழைத்திருக்கிற அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்ளும். இந்தி திணிப்பு என்ற பேச்சுக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை. இந்தி திணிப்பை ஒருபோதும் காங்கிரஸ் கட்சி ஆதரிக்காது. மாண்புமிகு முன்னாள் பாரத பிரதமர் பண்டித நேரு அவர்கள் நாடாளுமன்றத்திலேயே இந்தி மொழி திணிக்கப்படாது, இந்தி மொழியை யார் விரும்பினாலும் படிக்கலாம், ஆனால் அந்த திணிப்பை காங்கிரஸ் தலைமையிலான மத்திய காங்கிரஸ் அரசு ஒருபோதும் ஒப்புக்கொள்ளாது என்று மிக தெளிவாக நாடாளுமன்றம் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்ந்து காங்கிரஸ் தலைவர்களால் காங்கிரஸ் பிரதமர்களால் வலியுறுத்தப்பட்டும் நடைமுறைப்படுத்தும் வருகிற ஒரு விஷயம். ஆகவே இந்தி மொழி திணிப்பை காங்கிரஸ் ஒருபோதும் ஆதரிக்காது என்பதை நாங்கள் பணிவோடு தெரிவிக்கிறோம். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை பொறுத்தவரை கூட கடந்த தெரிவிக்கப்படுகிறது. நாடாளுமன்ற தொகுதி மறுவரை என்பதை தன்னிச்சையாக பிஜேபி அரசு செய்ய முடியாது. அவர்கள் முயற்சி எடுக்கலாம். தென்னிந்தியாவை புறக்கணித்துவிட்டு மத்திய வட இந்தியாவில் இருக்கிற தொகுதிகளை அதிகப்படுத்தி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பிஜேபி விரும்பலாம். ஆனால் அதற்கு முக்கியமாக நாடாளுமன்றத்திலே சட்டம் கொண்டு வர வேண்டும், தொகுதி சீரமைப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும். அந்த குழுவிலே அனைத்து கட்சிகளும் உறுப்பினராக இருப்பார்கள். ஆகவே தமிழ்நாட்டில் சார்பில் தென்னிந்தியாவின் சார்பில் காங்கிரஸ் கட்சி மற்றும் எங்கள் தோழமை கட்சிகள் உறுதியாக பிஜேபி அரசினுடைய தவறான போக்கை கண்டிக்கும், உறுதியாக எதிர்ப்போம். ஆகவே தமிழ்நாட்டு உரிமையை ஒருபோதும் காங்கிரஸ் கட்சி விட்டு தராது.